மக்களே இன்னைக்கு எலிமினேஷன் பயங்கரமான ஒரு எலிமினேஷன். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு எலிமினேஷன் தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க, நானும் ஹாப்பியா இருப்பீங்க. ஷோ பார்க்குறவங்க கூட இதுக்கப்புறம் இந்த கன்றாவி ஓஞ்சு தொலைஞ்சுதுடா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு எலிமினேஷன் தான். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ பல பேரும் போடாம பார்க்குறீங்க, தயவு செய்து லைக்கை போட்டு பக்கத்தில் இருக்க ஐப்புமே பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வாரம் அந்த வேக்கப் சாம்பிளே நம்ம டீகோட் பண்ணிட்டு இருந்தோம். ஆதிரை, அரோரா இவங்க ரெண்டு பேர் மேக்சிமம் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம ரெண்டு ஆங்கிள் பார்த்துருந்தோம். சிங்கிள் எலிமினேஷனா ஒரு பக்கம், டபுள் எலிமினேஷனா ஒரு பக்கம். இந்த கேட்டகிரியில அந்த ரெண்டு கேர்ள்ஸ்ல இருந்து ஆளா எலிமினேட் ஆகிறது யாருன்னா ஆதிரை அவர்கள் அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. இது யார் சொன்னது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்டான ஒரு கண்டஸ்டன்ஸ் அவங்களுடைய அப்பா தான் சோசியல் மீடியாவில் இப்போ ரிவீல் பண்ணியிருக்கார். எக்ஸ் தளத்தில் அந்த ஃபோட்டோ அப்டேட் வந்திருக்குது. உறுதியான தகவல் தான். அவர் போட்டது ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்மாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த கேட்டகரியில் இந்த வாரம் அதிரடியாக பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறுகிறார் ஆதிரை. ஆதிரை ஆதிரை கரெக்டாக நான் சொன்னேன்ல, வேக்கப் சாங்கில் என்ன போட்டாங்க, நேற்று தான் சிம்பு சாங்கை கேட்டாங்க. சிம்பு சாங்கை நான் போகிறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது போட்டுருங்கன்னு கேட்டாங்க. நீ கேட்டலாமா, நாங்கள் திருப்தியா தரமான சம்பவத்தை பண்ணி விடுறோமான்ற மாதிரி பிக் பாஸ் டீமும் காலைல மல்லிப்பூ பாட்டு, வெந்து தணிந்தது காட்டுலேருந்து மல்லிப்பூ பாட்டை போட்டு ஆட்டத்தை ஆட விட்டுட்டோம். டோட்டலாக முடிச்சு விட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு வா, பாய் பாய் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதிரியை வெளியே அனுப்ப போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆதிரியை வெளியே போகிறது அது அவங்களுக்கும் நல்லது, ஷோ பார்க்குற நமக்கும் நல்லது, வீட்டில் இருக்கிற பிளேயர்ஸுக்கும் நல்லது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஆதிரியோட பிஹேவியர் இன்சைட் த ஹவுஸ் வாரம் ஒரு நல்ல நேம் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த 2 வாரத்துல எவ்வளோ வாரம் ஓட்டிங்லயே ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆதிரி. அந்த நிலைமையில இருந்த ஆதிரி கடந்த 2 வாரம் எப்படி ஆயிருக்குது பாத்தீங்களா இல்லையா? கம்ப்ளீட்டா டேர்ன் அவுட் ஆகி வேற மாதிரி போயிட்டாங்க. ஸோ அதுல ஒருத்தன் வேணாங்கிறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி டிராவல் பண்ணி போய் அவங்களோட கேமை அந்த ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா லாஸ் பண்ணிட்டு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. அந்த வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி இருந்தா அந்த கேம்ல சஸ்டெயின் பண்ணியிருக்கலாம். இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வியா இருக்குன்னா, எல்லாரும் பிக் பாஸ்ல நான் இத்தனை சீசனா ட்ரை பண்றேன், இத்தனை வாய்ப்புகள்லாம் நான் முயற்சி பண்றேன், இதெல்லாம் பண்றேன்னு ஏவில சொல்றாங்க, அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அந்த வாய்ப்பை ஏன்டா வேஸ்ட் பண்றீங்கன்றதான் எனக்கு தோணுது மக்களே. இவ்வளோ பேசிட்டு கடைசியில இதுல நீங்க நல்லா ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு ராங் ரூட்ல போயிட்டு இந்த கேமை அடிச்சுட்டு நீங்களும் வெளியே போறதுக்கு எதுக்குடா வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதே வேற ஏதாவது ஒரு டிசர்விங் கேண்டிடேட் எத்தனை பேர் அந்த பிக் பாஸ் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க, அதை அவங்களுக்கு அடிச்சிருந்தா கூட யாராவது அந்த மாதிரி வாய்ப்பை நல்லா பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து இதோ வாய்ப்பும் வேஸ்டா போகுது, இதுவும் வேஸ்டா போகுதுன்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கு. ஆனா நல்ல ட்ராக்ல இருந்து ஆதிரி வெளியேற்றானது கரெக்ட் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய தப்புகள் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் வீக்கெண்ட்லயே அவங்களோட ஆட்டிடியூடு இதெல்லாம் காமிச்சு ஒரு தரமான ரோஸ்ட் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆனா அவங்களோட கேம் பிளே எப்படி இருந்திருக்குன்னா, கம்பல்சரி வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் கேம் விளையாடி இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு விளையாடல. வீட்டுக்குள்ள விளையாடின அவங்க ஒரே ஒரு ஆட்டம் என்னன்னா, இவரோட பிஹேவியர் தான். ஒரு பக்கம் எஃப்ஜே ஆதிரி அதுக்குள்ள நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் பேஸ் பண்ணி கேம் விளையாடினாங்க. பட் எல்லையை மீறி நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களோட எலிமினேஷனுக்கு மெயின் காரணமே. எல்லையை மீறி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பர்சனல் இஷ்யூவை வெளியே இருக்கிற விஷயத்தை எடுத்துட்டு வந்து உள்ள பேசியிருக்க கூடாது. கமருதீனோட மேட்டர்ல எடுத்துட்டு போய் பேசி அது ஒரு பூகமா வெடிச்சு பல சண்டைகள் வந்தது. அதுல ஆதிரை பக்கம் தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த தப்பு இருக்கிறதால தான் இப்படி ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்கு. ரெண்டாவது எஃப்ஜே கூட அது எப்படி சொல்றது, இதை நானும் கொஞ்சம் டிக்னிஃபைடா சொல்லணும்ன்ற நினைக்கிறேன். இந்த மேல பூசி கொஞ்சம் எல்லையை மீறி போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். அது எந்த ரீதியிலன்றது என்னால சொல்ல முடியாது. கொஞ்சம் எல்லையை மீறி, வரம்பை மீறி கொஞ்சம் போயிட்டாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றதால தான் நிறைய நெகட்டிவிட்டியும் சரி, இந்த ஒரு பேருமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான். ஏன்னா அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், சென்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒன்ஸ் எஃப்ஜே வேணாம், இது நேம் கெட்டு போயிடும்னு சொன்ன அந்த தெளிவு அந்த பையனுக்கு இருக்கு. அதை நினைச்சு இவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த கேம்ல அடுத்த நீடிக்க வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவா பேசுறதுக்கு இதெல்லாம் இருந்தது. பட் அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த கேம் ட்ராக் மாறி இருந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் அந்த ட்ராப்ல தான் விழுவேன், அதுல தான் கம்பல்சரியா இருந்து நான் காலியாவேன்ற மாதிரி கடைசியில் வரையும் இருந்து காலியாகி விட்டார் ஆதிரி அவர்கள் அப்படின்றதான் நமக்கு தெரிய வருது. ஸோ ஆதிரியோட எவிக்ஷன் டபுள் எலிமினேஷனா தான் இருக்கும். அதுல எவிக்ஷனா ரெண்டாவது எவிக்ஷனா தெரியல. ஒன்னு ஆதிரி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது சாட்டர்டேவா இருக்கலாம். ரெண்டாவது நாள்ல பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ல ஒரு எவிக்ஷன் வைல்டு கார்டோட என்ட்ரி இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஆதிரியோட எவிக்ஷனை பார்த்து நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாகவும் இருக்கலாம்.
பட் இன்னொரு பக்கம் வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. த கனி அண்ட் கோ கேங், அந்த அன்பு கேங்ன்ற கேங் இருக்கு இல்லையா, குறிப்பா எஃப்ஜே வந்து எப்பாடி இந்த தொல்லை ஓஞ்சுதே, நமக்கு ஒரு பக்கம் அவர் மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், வெளியே வந்து அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவார். ஆனா உள்ள ஓகே நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம், தப்பிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இருப்பாரு. இன்னொரு பக்கம் கனி அண்ட் கோ இவங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்திலும் ஆழ்ந்த துக்கத்திலும் செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஸோ நைட்டு வந்து ஒரு நம்ம கண்ணீர் மழையை பார்க்கலாம் அப்படின்றத சொல்லலாம். பட் யார் வீட்டு போனாலும் அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எலிமினேஷனை பத்தி அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை கைஸ்.